காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுடன் அக்கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் ஆலோசனை நடத்தினார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், மூத்த தலைவர் தங்கபாலு, சட்டமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் மற்றும் 61 மாவட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். தமிழக காங்கிரஸ் தலைவராக திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் இதுவாகும். உள்ளாட்சி பதவிகள் ஒதுக்கீட்டில் திமுகவுடனான கருத்து வேறுபாடு, ராகுல் வருகைக்கு பின்னரான தமிழக அரசியல் சூழல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காவிரி விவகாரத்திற்காக வரும் 15ஆம் தேதி திருச்சியில் நடத்த உள்ள உண்ணாவிரத போராட்டம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. காவிரி வேளாண்மை வாரியத்தை வற்புறுத்தி திருச்சியில் நடக்க போற உண்ணாவிரதம் வெற்றி பெற எல்லோரும் ஒத்துழைப்பு தரணுங்கிறது. இரண்டாவது, மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கு. இந்த அரசாங்கம் வந்த பிறகு மக்களுக்கான எந்த காரியங்களும் செய்யல. அதனால மோடி அரசை, மத்திய அரசை கண்டித்து ஒரு தீர்மானம். அப்புறம் நாட்டிற்காக காஷ்மீரில் வீர மரணம் அடைந்திருக்கிற இந்திய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி. நூற்றுக்கணக்கான படகுகள் இலங்கை கடலோரம் கடற்கரையில கடத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சில பேர் மீனவர்கள் சிறைக்குள் இருக்கிறார்கள். இது குறித்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.